நாட்டில் சாதாரண பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத சட்ட மாற்ற நடவடிக்கைகள் முழுமை செய்யப்படும் என்று அமைச்சர் கே ராஜன். இனிவரும் 6 மாதம் இடுக்கி மாவட்டத்தில் பார்க்காத மிகப்பெரிய பட்டய விநியோக காலம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சிபிஐ மண்டல மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர். பூமி சட்ட மாற்றங்கள் கொண்டு வரும்போது பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. கவர்னர் கையெழுத்து போடாமல் வருடங்களாக அதை வைத்து லோக்சபை தேர்தலுக்கு பின்புதான் அவர் அதை பாசாக்கியது. சட்ட மாற்றங்களுக்கு பல்வேறு சவால்கள் இருந்தது. சாதாரண பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத வகையில் தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ഒരു വിധത്തിലും പ്രയാസമുണ്ടാക്കാത്ത വിധത്തിലുള്ള ചട്ടം പെരുമാറ്റച്ചട്ടത്തിന് ശേഷം ഭേദഗതിക്ക് ശേഷം ആവശ്യമായ നടപടികൾ കൂടി എടുത്തുകൊണ്ട് കേരളത്തിലുണ്ടാകും. അക്കാര്യത്തിൽ ഒരു പ്രതിസന്ധിയുമില്ല. ഏതെങ്കിലും വിധത്തിലുള്ള രാഷ്ട്രീയ അഭിപ്രായങ്ങളെ അക്കാര്യത്തിൽ മുഖവിലേക്ക് എടുത്തുകൊണ്ട് പ്രത്യേകമായ ഒരു തർക്കത്തിനും ഇപ്പോൾ പോകാൻ ഉദ്ദേശിക്കുന്നില്ല. இனிவரும் 6 மாதம் இடுக்கி மாவட்டத்தில் மிகப்பெரிய பட்டய விநியோக கால். கட்டப்பனை டவுன்ஷிப்பில் 614 பேருக்கு பட்டயம் தயாராக்கி விநியோகம் செய்ய தயாராக உள்ளது. கட்டப்பனை டவுன்ஷிப்பின் பிரச்சனைகள் மிக சுருங்கியது. சில தினங்களிலே இதற்கு தீர்வு காண இயன்றுள்ளது. பட்டய பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும். ஐயப்பன் கோயில் வில்லேஜில் 876, காஞ்சியாரில் 790 கைவசம் உள்ள எல்லோருக்கும் பட்டயம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். KSEBயின் கிளியரன்ஸ் கிடைத்தால் உடனே விநியோகம் செய்யப்படும். 6 മാസക്കാലം ഒരുപക്ഷേ ഇടുക്കി ജില്ല കണ്ടതിൽ വെച്ച് ഏറ്റവും വലിയ പട്ടയ വിതരണത്തിന്റെ ഒരു കാലമായി നമ്മൾ മാറാൻ പോവുകയാണ്. കട്ടപ്പനയിലെ ടൗൺഷിപ്പ് പട്ടയം എത്രയോ വർഷക്കാലമായി നമ്മൾ ചർച്ച ചെയ്യുന്നതാണ്. ടൗൺഷിപ്പിൽ ഉൾപ്പെടുന്ന 614 ആളുകളുടെ സർവേ പൂർത്തീകരിച്ച് സർക്കാരിന്റെ മുമ്പിൽ അതിൻ്റെ എല്ലാ നടപടികളോടും കൂടി ഇരിക്കുകയാണ്. 614 പേർക്കും പട്ടയം കൊടുക്കാൻ അർഹരായവർക്ക് ഒരു തർക്കവും ഉണ്ടാകില്ല. നമ്മുടെ ഇടുക്കി പ്രദേശത്തെ 3 ചെയിൻ മേഖല വലിയ വിധത്തിലുള്ള ചർച്ചകൾക്ക് വിധേയമായ ഒന്നാണ്. അയ്യപ്പൻ കോവിൽ വില്ലേജിൽ 876, കാഞ്ചിയാറിൽ 790 ഉൾപ്പെടെ 1626 കൈവശക്കാരുടെ എല്ലാ വിധത്തിലുള്ള നടപടികളും പൂർത്തീകരിച്ചു. KSEBയുടെ കൂടി ക്ലിയറിംഗ് നടത്തി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇടുക്കിയിലെ 3 ചെയിൻ മേഖലയിലെ പട്ടയങ്ങൾ വിതരണം ചെയ്യാനുള്ള നടപടിക്രമങ്ങളിലേക്ക് കിടക്കും എന്നാണ് നമ്മൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്. சட்டவிரோதமாக அரசு பூமிகளை கையேற்றம் செய்து அதை வைத்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து அது மீண்டெடுக்கப்படும் என்றும் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் ചൊക്കർമുടി என்றுം അവർ தெரிவித்தார். ഞാൻ ഉറപ്പിച്ചു പറയുന്നു, ഇവിടെ ഉയർന്നു വരുന്ന പ്രശ്നങ്ങളിൽ പരുന്തുംപാറ ഉൾപ്പെടെ ഒരാളെയും അനധികൃതമായി ഏതു ചിഹ്നങ്ങൾ വെച്ചാണെങ്കിലും, ഏത് അധികാര സ്ഥാനങ്ങൾ വെച്ചാണെങ്കിലും, ഏത് വകുപ്പിന്റെ പേര് പറഞ്ഞാണെങ്കിലും, സർക്കാരിന്റെ പുറംചാരി നിന്നാണെങ്കിലും ഒരു അധികാര സ്ഥാനത്തിന്റെയും ഒരു തുന്തഗോപുരത്തിന്റെയും മുമ്പിൽ ഈ ഗവൺമെന്റോ റവന്യൂ വകുപ്പോ മുട്ടുമടക്കില്ല. ഉറപ്പായിട്ടും അത്തരം പ്രശ്നങ്ങൾ ഗവൺമെന്റ് തിരിച്ചെടുക്കും. പക്ഷേ അതോടൊപ്പം പറയട്ടെ, കുടിയേറ്റക്കാരനെയും കയ്യേറ്റക്കാരനെയും ഒരുപോലെ ഈ ഗവൺമെന്റ് കാണില്ല. நீலக்குறிஞ்சி பாதுகாப்பு பகுதிகள் தெய்வகுளம் சப் கலெக்டர் செட்டில்மெண்ட் ஆபீசராக நியமித்து வட்டவடை கொட்டாக்கம்பூர் உட்பட உள்ள இடங்களில் ரீசர்வேயை முழுமை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மூணார் கொட்டியார் வேலிய சர்வே நடவடிக்கையில் வேகமாக முழுமை செய்யப்பட்டு பட்டயம் ரேகை மூலம் கிடைக்காதவர்களுக்கு ஜூலை 31 முன்பாக கொடுக்க இயலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நியூஸ் பீரோ, தொடுபுழை.